நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாற்றுமை நிறைந்தவர் உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே, இந்நாள் வரை எங்களை சுமந்து கொண்டு வந்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, thank you Jesus. அப்படியே ஒரு நிமிடம் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஒரு வார காலமாக நம்மை கண்கள் போல பாதுகாத்த தெய்வத்திற்கு, நம்மை வழிநடத்தி வந்த தெய்வத்திற்கு, நம்முடைய தேவைகளை சந்தித்த தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. Thank you Jesus, thank you Holy Spirit. Oh, Shara
இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உடைய கரம் இருக்க வேண்டி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை சத்தியத்தை கொண்டு வருகிற உம் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்யாண்டவரே. அதன்படி கேட்டு நாங்கள் செய்ய உதவி செய்யாண்டவரே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை முற்றிலுமாய் கரத்துல ஒப்பு கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்துல சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. முதல் பண்ணாங்க கரங்களை கட்டி அற்புதர் அற்புதர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கீங்களா? சமீப காலத்தில் அநேகர் நோய்வாய்ப்பட்டு சுகமில்லாமல் பலவீனமாக இருந்திருக்கிறோம். நானும் இன்னும் பலவீனமாக தான் இருக்கிறேன், சுகமில்லாமல் தான் இருக்கிறேன். இருந்த போதிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளை நாம் வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக தலை வணங்கி நாம் ஜெபிப்போமாக. நன்றி தகப்பனே, நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உயிருள்ள தேவன் ஆண்டவரே. மரித்தோரிலிருந்து உயிர் தெளிந்த வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலே கூட உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரை போகும் முன்பதாக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும். எங்களுடைய சிந்தனைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா முழுமையாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அப்பா ஆண்டவரே சுவாமி, குறைவாக அல்ல ஆண்டவரே, நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஏதோ ஒரு காரியத்தை பேச போகிறீர் ஆண்டவரே. அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை விடுதலை கொடுக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சுகம் கொடுக்கும் ஆண்டவரே. அப்படியாக இந்த வேலையில் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. அடியேனை மறைத்து ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நாவாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவர் அப்பா சத்தியத்தை சத்தியமாக பேச ஆண்டவரே நீர் ஆண்டவரை இடைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிசாசானவன் ஆண்டவரே வார்த்தைகளை இருதயத்திற்கு போக விடாத படிக்கு ஆண்டவரே அதை பறித்து செல்லாத படிக்கு எல்லா தடைகளையும் அகற்றி நீர் நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவரை தவிர வேறே ஒரு நல்லவர் இல்லை. ஆமேன். நாம் எடுத்துக்கொள்வோமாக. சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும்? ஆமேன். ஹாய், ஹலோ. சந்தோஷமாக இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்முடைய சில பலவீனங்கள் சுகவீனங்களாக இருக்கும். ஆனாலும் நமக்குள்ளான அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் கொடுக்க வல்ல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நினச்சிக்கிட்டு இருந்தோமா சில நேரங்களில் எல்லாமே ஒன்றும் இல்லாதது போல தான் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் லூக்கா அதிகாரம் 24, Luke chapter 24 verse 16. லூக்கா அதிகாரம் 24 வசனம் 16. ஓகே, ஒரு டைம். சில நேரத்தில் நான் படிக்கும் பொழுதோ சரி இல்லை பேசும் பொழுதோ சரி திடீர்னு இரும்பல் வரும். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. ஓகே. லூக்கா அதிகாரம் 24 வசனம். நான் முதல்ல 13க்கு போவோம். 13 நம்ம படிப்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அன்றைய தினமே என்ன? அந்த அன்றைய தினமே இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்தக்கு நாளுக்கு பிறகு எம்மாவு பட்டணத்துக்கு 2 பேர் ஒரு 7 அல்லது 8 மைல் தூரம் நடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் போகையில், வசனம் 14, போகையில் இந்த வர்த்தமான யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என்ன இந்த வர்த்தமான யாவையும் குறித்து என்று சொல்லும் பொழுது என்ன நடந்தது? இயேசுக்கு என்ன நடந்தது? சிலுவையில் அறையப்பட்டாரல்ல, அதை குறித்து வர்த்தமான இந்த காரியங்களை குறித்து அவர்கள் பேசி கொண்டு போகிறார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க, இயேசு அவர்களோடு கூட போகிறார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா? மறைக்கப்பட்டிருந்தான்.
அநேக நேரம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மோடு கூட பிரயாணம் செய்கிறார். அவர் நம்மோடு கூட பிரயாணம் செய்கிறார். ஆனால் நம்ம சம்பாஷித்து போய் கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்ம அதை உணராமல் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பிரயாணம் செய்கிறத நம்ம சில நேரத்தில் உணராமல் இருக்கிறோம். ஏன் நம்ம உணராமல் இருக்கிறோன்னா, நம்மோடு வருகிற இயேசு எப்படிப்பட்ட தேவன் அப்படின்ற இன்னும் நம்ம புரியாமல் இருக்கிறனால தான். அவர் உயிர் பெற்று வந்த தேவன். அவரிடத்துல இருக்கிறது என்ன, எப்படிப்பட்ட வல்லமை? உயிர்த்தெழுந்த வல்லமை. அப்போ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு கூட இருந்தால், அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருந்தால், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பிரயாணம் செய்கிறார் என்பதை நம்முடைய உணர்வுகள் அதை உணர்ந்து கொண்டே இருப்போம். நம்ம பெப்டிசம் எடுக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். எடுத்த பிறகு நான் ஒரு புதுமையான பழைய வாழ்க்கையிலேருந்து புது வாழ்க்கை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயத்துக்குள்ளாக நம்ம வரோம். வந்த பிறகு அந்த நிச்சயமாக அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம போய் கொண்டிருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக இருக்கிறதா? அதை நான் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய கண்கள் மறைக்கப்படாது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்வோம். நான் ஒரு 3 வாரம், இன்னொரு 1 மாதம் எனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. இந்த ஒரு வாரம், முதல் வாரத்தில் பைபிள் படிக்க முடியல, ப்ரே பண்ண முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 4 நாள் அப்படியே கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் முடியல. என்ன 4 நாள் ஆயிடுச்சுல்ல, ஒரு டூ மச் ஆஃப் டேஸ், ஆல்ரெடி மெனி டேஸ். அப்போ என்னடா இது, நம்ம இப்படி படிக்க முடியாமல் இப்படி காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அப்படி சொல்லிட்டு இந்த எம்மாவு புத்தகத்தை நான் படித்தேன். இந்த லூக்காவை நான் படித்தேன். அப்போ படிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருந்த இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளாக இருந்தா என்னோடு கூட இயேசு கிறிஸ்து பிரயாணம் செய்கிறார் என்ற உணர்வு எனக்கு வரும்ல. அப்போ அந்த உணர்வு வரும் பொழுது நான் எனக்கு படுத்த படுக்கையாவோ இல்லை வியாதியாவோ பலவீனமாக இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னிடத்தில் இருக்குமானால் நான் நிச்சயமாக நான் குணமடைவேன், பலன் அடைவேன், மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு உந்துதல் நமக்கு வரும். அப்படி வந்தபோது தான் நான் மீண்டும் அதிலேருந்து எழும்பி வந்தேன். அதை உங்களுக்கு உற்சாகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா, வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததான், அதனால் அதை பார்க்க முடியாமல் இருந்தாங்க. அவர் பக்கத்தில் நடந்து போகிறாரு, அவங்களுக்கு தெரியல யாரு கூட வர்றாருன்னு. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்து. எபேசியர் புத்தகத்தை நீங்கள் திருப்பி கொண்டால், எபேசியர் புத்தகம் 1:19. எபேசியர் புத்தகம் 1:19, Ephesians chapter 1 verse 19, 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலாவனர் இங்கே சொல்கிறாரு, enlighten your eyes. அதாவது உங்களுக்கு தெரியல, அறியாமல் இருக்கிறீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படாமல் இருக்குது. நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, நான் தேவன்கிட்ட வேண்டிக்கிறேன். பிகாஸ் your eyes have been blinded. உங்களுடைய கண்கள் குருடாக இருக்குது, உங்களை கண்கள் மறைக்கப்பட்டு, உங்களை கண்கள் எடுத்து சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உங்களால் பார்க்க முடியல. எதை பார்க்க முடியும்னா, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்களால் பார்க்க முடியல. அதற்காக இன்றைக்கு பவுல் சொல்கிறார், அதனால் பவுல் சொல்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே அந்த வல்லமையை காணக்கூடாதபடிக்கு கண்கள் மங்கலான கண்களாக, பிரகாசம் இல்லாத கண்களாக மாறிவிட்டதால்
அந்த மேன்மையை, அந்த வல்லமையை, அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ள உங்களால் இயலவில்லை அப்படின்னு சொல்கிறாரு பவுலானவர். இந்த வசனத்தை நான் கொஞ்சம் கூட்டி சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால்தான் பவுல் பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பவுலானவர் நமக்காக வேண்டிக் கொள்றாராம். பவுலானவர் நமக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலத்து அப்போவே பவுலானவர் வரக்கூடிய சந்ததிக்கு அவர் ஜெபிக்கிறார். ஏன்னா இது நடக்கும். அன்றைக்கு எப்படி எம்மாவில் நடந்ததோ இருவருக்கு, அது போல் நம்முடைய கண்களும் மறைக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே அதற்காக அவர் ஜெபிக்கிறார். நீங்கள் 17வது லூக்கா 17வது வசனத்தை திருப்பி கொண்டீங்களா? அப்பொழுது லூக்கா 17 அதிகாரம் 24 வசனம் 17, அதுதான் நம்முடைய மெயின் இதில் வந்து நான் முத படிச்சுது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லுகிற காரியங்கள் என்னென்று கேட்டார். நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு போகிறீங்களே, எல்லாம் பேசிக்கிட்டே போகிறீங்களே, ஏன் அவ்வளோ துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு அவர் பேசுகிறார். யார்? இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் பேசுகிறாரு. ஏன்னா அவங்களுக்கு உயிர் தெழுந்த இயேசுவை தெரியல, அதனால் இன்னும் துக்கமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துக்கமாக தான் இருக்கோம். உண்மைதானே? உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு கூட பிரயாணம் செய்கிறாரு, ஆனாலும் நம்ம இன்னும் துக்கமாக இருக்கிறோம். ஏன் துக்கமாக இருக்கிறோன்னா, பிகாஸ் ஆஃப் த வேர்ல்ட்லி இஷ்யூஸ். ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்களே நம்ம நைத்து போய் இருக்கிறதுனால நம்ம இன்னும் துக்கமாக தான் இருக்கிறோம். அநேக போராட்டங்கள், அநேக சவால்கள், அநேக பிரச்சனைகள், அநேக நோய்கள், இதன் மத்தியில் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்போ உங்களுக்கு எத்தனையோ பேர் உடம்பு முடியாமல் இருந்தீங்க, அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா? சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். இல்லை, எல்லாமே அப்படியே துவண்டு போய் தான் இருந்தோம். எல்லாம் துவண்டு போய் முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரிக்க கூட முடியாது. யாராவது கேட்டோம், ஓகே எப்படி இருக்கீங்க? ஆனால் மனசுக்குள்ளே நான் எப்படி இருக்கேன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இருக்கும். ஆனால் கேட்கும்போது நம்ம நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லிடுவோம். அப்போ நிறைய இப்படியான வேர்ல்டு இஷ்யூஸ் இருக்கிறனால நம்முடைய முகம் துக்கம் அடைந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழுந்த அந்த வல்லமை நம்மோடு இருக்கிறனால நம்மளுக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வெளியே போய் பாருங்கள், எவ்வளோ பேர் துக்கமாக இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது துக்கமாக இருப்போம், ஆனால் இழுக்கிறதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னோடு கூட யார் இருக்கிறா? உயிர் தெழுந்த இயேசு இருக்கிறாரு. அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி வெளியே போய் போனால் எத்தனை ஜனங்கள், எத்தனை மக்கள், எத்தனை பேர் துக்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இயேசு இல்லை. நீங்கள் போய் சொன்னாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் இல்லை. பிசாசன் அவனுடைய மனக்கண்களை மறைத்து வைத்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது? அவங்களோட சிந்தனை அவங்களால திறக்க முடியல. நான் இப்படி தான் இருந்தால் இப்படி தான், அதான் சொல்லுவாங்களே, உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி சொல்லிட்டு பிடிவாதமாக அதில் நிற்பாங்க. அதனால தான் இன்று வரைக்கும் அங்கே ஒரு விடுதலை உண்டாகாமல் இருக்குது. ஆனால் நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு விடுதலை உண்டு. அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி அந்த நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா, நீங்கள் அநேக முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை தான் தேடி போவோம். ஒரு மனுஷனை தான் எடுத்தவனுக்கு அந்த நமக்கு ஒரு நோய் வரும்போது என்ன முத என்ன யோசிக்கிறீங்க? சில சமயத்தில் ஐயோ சரியான இருமல், சரியான காய்ச்சல், டாக்டரை போய் பார்க்கணும். உண்மையா இல்லையா? அதுதானே மைண்டுக்கு வருது. உடம்பு முடியல, சரியான காய்ச்சல், இருமல், ஆண்டவரே இயேசுவே நீங்கள் எனக்கு மருத்துவராக இருந்தேன். ப்ரேயர் வருதா? உண்மையாக சொன்னால் உண்மையாக அந்த ப்ரேயர் முத வருதா? இதை செய்ததுக்கு பிறகு தான், அதாவது மனுஷனை நம்ம நாடி போகிறோம். we seek the comfort from another person. அந்த கம்ஃபர்ட் அங்கே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது முடிஞ்சு வந்த பிறகு அந்த மருந்தை டேபிள் மேலே வச்சுட்டு, ஆண்டவரே மருந்து டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்துட்டு, இந்த மருந்து எனக்கு கிரியை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மருந்தை வாங்கிறதுக்கு முன்பதாகவே அந்த உயிர் தெழுந்த வல்லமை எண்ணில் கிரியை செய்ய வேண்டும் என்பது நம்ம கேட்குறோமான்றது கேள்விக்குறி தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உணரணும், நம்ம இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும்
தேவனுடைய மகா பெரிய கிருபை. அவருடைய கிருபை இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம், இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம், பேசுகிறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாமே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஐ லீவ் டுடே பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். வேறு எதனாலையும் இல்லை. ஐ லீவ் டுடே பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். அவருடைய ரெசரக்ஷன் பவர்னால தான், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறனால தான் இன்றைக்கு நான் இன்னும் நிர்மூலமாகாமல் நின்று கொண்டிருக்கிறேன். பிரவீன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சித்தம். ஏன்னா தேவனுடைய கிருபை, மகா பெரிய கிருபை. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் அன்பிரிடிக்டபிள் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் எல்லாமே அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த வினாடி உங்களுக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியுமா? அடுத்த வினாடி உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நிர்ணயித்திருப்பவர் மகா பெரிய தேவனாகிய கர்த்தர். ஸோ எவ்ரிதிங் இஸ் அன்பிரிடிக்டபிள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் சொல்லப்படாத நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு அநேக பேர் அடுத்த ஃபியூச்சரை பற்றி 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நடக்க போகிறது, அந்த ஃபியூச்சரை இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். யாராவது அதை பிளான் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருக்குமானால், அது வரைக்கும் நான் ஜீவனோடு நீ என்னை வைத்திருப்பாரானால் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறோமா, இல்லை வேற மாதிரி பிளான் பண்ணுறோமா? நம்முடைய சித்தத்துக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறோமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் மாறாதவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மட்டும் மாற மாட்டார். பட் எவ்ரிதிங் வில் சேஞ்ச். எல்லாம் மாறும். இன்னைக்கு பிரவீன் மாறுவார், இன்னைக்கு நான் மாறுவேன், நாளைக்கு லலிதா மாறுவாங்க, எல்லாருமே மாறுவோம். ஆனால் அவர் மட்டும் மாறவே மாட்டார். அதனால் உங்களை நம்பிக்கை மனுஷன் மேலே வைக்காதீங்க. எந்த எதிர்பார்ப்போடும் வாழாதீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. only God change everything. only God can change everything. நாம் எடுத்துக்கொள்வோமாக அடுத்ததாக எபிரேயர் அதிகாரம் 12, எபிரேயர் அதிகாரம் 12 வசனம் 28. சாரி, புக் ஆஃப் Hebrews chapter 12 verse 28. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இப்படி மாறிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, திக்கற்ற நிலையில், துக்கமான நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டுமா? அவருடைய கிருபையை பற்றி கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை மாறாது. ஸோ பிரியமானவர்களே, இன்று இந்த ராஜ்யங்கள் எல்லாம், இன்றைக்கு இருக்கிற ராஜ்யங்கள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். அப்போ அசைவில்லாத ஒரு ராஜ்யம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு உள்ள ராஜ்யங்கள்லாம் எப்படி இருக்குது? அசைக்கப்படுகிற ராஜ்யங்கள். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு உலகத்தில்? இன்றைக்கி அமைதியாக அங்கே வந்து உட்காந்துருக்குறோம். இது போல் எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி என்னென்ன சூழ்நிலை நடந்திருக்குது? மிடில் ஈஸ்டில் என்ன நடக்குது? இஸ்ரேலில் என்ன நடக்குது? காசாவில் என்ன நடக்குது? ஈரானில் என்ன நடக்குது? அமெரிக்காவில் என்ன நடக்குது? எங்கே பார்த்தாலும் யுத்தம் யுத்தம் யுத்தம், போர் செய்திகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் மரணம், மரண செய்திகள், போர் செய்திகள். இதெல்லாம் அசைக்கப்படுகிற ஒரு ராஜ்யம். எல்லாமே ஒரு காரியத்தில் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஒருத்தருக்கு ஒருத்தராக எதிராக அவர்கள் போய்கொண்டு ஒவ்வொரு ராஜ்யங்களும் அசைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம காத்து கொண்டிருக்கிற அந்த ராஜ்யம் வந்து அசைக்க முடியாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம், அன்ஷேக்கபிள் கிங்டம். அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி காத்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யணுமா? தேவனுக்கு பயத்தோடும் பக்தியுடனும் அவருக்கு என்ன செய்யணுமா? ஆராதனை செய்யணுமா? எப்படிப்பட்ட ஆராதனை?
பயத்தோடும் பக்தியோடும் உள்ள ஆராதனை. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகலாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. யாருக்கு பிரியமான ஆராதனை? தேவனுக்கு பிரியமான ஆராதனை. இன்றைக்கு அநேக முறையில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷனுக்கு பிரியமான ஆராதனை அல்ல, தேவனுக்கு பிரியமான ஆராதனையை நாம் செய்ய வேண்டும். சில சபைகளை நீங்கள் பார்க்கலாம், சில ஊழியக்காரர்களை பார்க்கலாம். சில சபையில் போய் பார்த்தீங்களா, எல்லாருமே முழங்கால் படிக்கிட்டு தான் இது ஆராதனை செய்யணும். சில சபைகளை கைகளை உயர்த்தி தான் நீங்கள் ஆராதனை செய்யணும். சில சபைகளில் முக்காடிட்டு தான் நீங்கள் ஆராதனை செய்யணும். சில சபைகளில் முக்காடு போடலைன்னா பரவாயில்ல, அப்படி இருந்து ஆராதனை செய்யலாம். சில சபைகளில் நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறதுனா நீங்கள் வீட்டில் தான் பேசணும். சபையில் நீங்கள் அந்நிய பாஷை செய்து நீங்கள் ப்ரே பண்ணக்கூடாது, நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. இப்படி அநேக வழிகளை அவங்க அந்த சபையாருக்கு அவங்க ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம யாரை திருப்திப்படுத்துறது? இந்த வசனத்தின் பிரகாரம் பார்த்தா நம்ம யாரை திருப்திப்படுத்து? who are we going to please? அவனுக்கு பிரியமானதல்ல, அந்தந்த சபைக்கு பிரியமானதல்ல, அந்தந்த கலாச்சாரத்துக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செய்யணுமா? அப்போ தேவனுக்கு பிரியமான ஆராதனை எப்படி செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் செய்யணுமா? இன்றைக்கு எத்தனை பேர் ஆராதனை பயத்தோடு பக்தியோடு செய்கிறோம்? ஆராதனையை எப்படி நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அதில் ஒரு பயம் இருக்கா? அதில் ஒரு பக்தி இருக்கா? எப்படிப்பட்ட அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ எந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டுமா? பயத்தோடும் பக்தியோடும் செய்கிற ஆராதனைக்குரிய கிருபையை நாம் பற்றி கொள்ளணுமா? இன்றைக்கு அநேகருக்கு தேவ பயம் இல்லை. இன்றைக்கி தேவ பயம் இல்லை. நான் அதை படிச்சுட்டு கீழே படித்தேன். தம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. அவர் எப்படி இருக்கிறாராம்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. பட்சிக்கிற அக்னியா இருந்தாரே பாஸ்ட் டைம்ஸ், இறந்த காலம் அப்படியே போட்டிருக்க. எப்படி இருக்கிறாராம்? இருக்கிறாராம். அதை சொல்லும்போது ஞாபகம் வருது. இந்த சட்டை அயன் போட்டுக்கிட்டு இருந்தேன். அயன் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அயன் பெட்டியில் விரலை சுட்டுட்டேன். அடோ அப்பா, கொஞ்சம் பட்டிருந்தா பரவாயில்ல, அப்படியே ஒரு விரலையே அப்படியே கொண்டு போய் வச்சுட்டேன். ஆடி போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் ஓடி போயிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி அந்த எம்வேல செய்கிறவங்க அந்த அலானா லோஷன் இருக்கு, அதை எடுத்து அப்படியே போட்டுட்டு சேர்ச்சிக்கு வரும்போது பார்த்தா விரலே சுருங்கி போயிடுச்சு. விரல் சுருங்கி இருக்கு. பயந்துட்டேன், இன்னொன்று அந்த விரல் இவ்வளோ சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்போ அதை செய்யும்போது நான் அப்போ இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரு. இந்த அக்னியே தாங்க முடியல. அவர் அக்னியை ஊற்றுனா என்னத்துக்கு ஆகுறது? வெந்து போயிடுவோம்ல. அப்போ இன்னைக்கு அநேகருக்கு தேவ பயம் இல்லை, நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. they are playing with fire. தெரியல, பட்சிக்கிற அக்னி யாருன்னு தெரியல, அதனால they are playing with the fire. ஆண்டவரோடு விளையாடி கொண்டிருக்காங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஒரு கடைசி காலங்க. அதை ஒவ்வொருவரும் உணரணும். இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஒரு கடைசி காலம். கடைசி காலம் என்ன காலம்னா அது கிருபையின் காலம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது கடைசி காலம், கிருபையின் காலம். நீ அதை பற்றி கொண்டிரு, விட்டுடாத. அந்த கிருபை உனக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? நீ செய்கிற பாவத்தில் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிற தேவன் உன்னை என்ன செய்வார்? சுட்டெரித்து போட்டுருவார். அவ்வளோதான். கலிஃபோர்னியாவில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்களா, கேட்டிங்களா? அந்த இடம்லாம் நெருப்பு பிடிக்கிற இடமா? இதுவும் காட்டு தீ கூட இல்லை. அது காட்டு தீ இல்லை, வீட்டு தீ. அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் இதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எதனால் அப்படி பத்திருந்துச்சு? அங்கே உள்ள அந்த ஃபைட்டர் என்ன சொன்னாங்க? மேலே பிளெயினில் போகிறவர் அவர் அதை அமைக்கிறதுக்கு அந்த திரவங்களை அவங்க போடும்போது என்ன நடந்துச்சு? இதெல்லாம் நிறைய கதை இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறதுக்கு அதெல்லாம் நேரம் இல்லை. அது படிச்சிருந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சா. இது நம்ம சொல்கிறது இல்லை, அவங்களா சாட்சியாக சொன்னது அதெல்லாம். அப்போ கடைசி காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலம் தான் கடைசி காலம். அப்போ இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு கடைசி காலம். அப்போ கிருபை என்றால் என்ன? கிருபைனா என்னது? கிரேஸ். கிருபைனா என்னது? கருணை.
தயவு. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தயை, அவர் நமக்கு கொடுக்குற ஒரு கருணையின் காலம் இது. அப்போ இந்த கிருபையின் காலம் சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது. இந்த கிருபையின் காலம் சீக்கிரத்தில் முடிவடையுது. நீங்கள் கேட்பீங்க, கடைசி காலம் அப்போலேருந்து கடைசி காலம் தான். ரேச்சல் பிறந்ததுலேருந்து கடைசி காலம், நான் பிறந்ததுலேருந்து கடைசி காலம். இத்தனை வருஷமாக எல்லாருமே கடைசி காலம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக இது கடைசி காலமா? இது திருப்ப வேண்டாம். ஓசியா புத்தகத்திலேருந்து ஜோயல் புத்தகம் அப்படி நீங்கள் படிக்கும்போது கடைசி காலத்தை பற்றி அப்படியே ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஓசியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்களின் ஆரம்பத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். ஓசியா 3:5 நீங்கள் திறக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவும் நாடி அஞ்சிக்கையாக வருவார்கள். யார் வருவாங்களாம்? திரும்பி இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவார்களாம். ஆண்டவரை நீங்கள் கேட்கலாம், கடைசி காலம் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளை எப்பொழுது ஊற்றப்பட்டதோ அப்பொழுதே கடைசி காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அப்பயே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. அப்போ பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்காது. ஆரம்பம் இருக்கும், முடிவு ஆண்ட சொல்ல மாட்டார். இது நடக்கும், இதெல்லாம் ஆரம்பம்னு சொல்லுவார், எப்போ முடியும்னு சொல்ல மாட்டார். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், எப்போயாவது முடியும்னு சொல்லி போட்டுருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஹல்லேலூயா. அப்போ கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்களை குறித்து தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ 5ஆம் வசனத்தில் கடைசி காலத்தை, இந்த வசனம் ஓசியா 3:5 கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை, இந்த காரியங்கள் நமக்கு திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்போ காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள் 1850 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வராங்க. கிபி 70லேருந்து கிபி 1918ஆம் ஆண்டு வரைக்கும் அவர்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. 1948 கிபினா கிறிஸ்துவுக்கு பின் 1948ஆம் வருடத்தில் ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசமாக பிரகடனம் பண்ணப்பட்டது. தமிழ் படத்தில் பார்த்தீங்க, அத்திப்பெட்டி மறைஞ்சி போச்சு. ஞாபகம் எல்லாம் சிரிப்பு வருது. அத்திப்பெட்டினுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பார்த்தீங்களா? அத்திப்பெட்டி போன மாதிரி இஸ்ரவேல் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன ஜனங்கள் 1850 வருடங்களை கழித்து திரும்பி வராங்க. வசனம் சொல்லுது, திரும்பி வருவாங்க, அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். வந்த பிறகு 1948 இஸ்ரவேல் ஒரு நாடாக தேசமாக பிரகடனம் பண்ணப்பட்டது. எல்லாரும் நினச்சாங்க இல்லாது போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தாரு, திரும்பியும் உருவாக்கி கொடுத்தாரு அதை. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் அஞ்சிக்கையாக திரும்ப வந்தாங்க. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்கிற மாதிரி தான் நடக்கும். ஆண்டவர் போன்னு சொன்னால் போயிடணும், ஆண்டவர் வான்னு சொன்னால் வந்துடணும். நேபுகாத்நேச்சர் காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போக சொன்னார். நீ இங்கே இருந்தால் நீ மாட்டிக்குவ, நீ போன்னு சொன்னார். போனாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹிட்லர் ஜெர்மனியில் ஹிட்லர் உடைய சாம்ராஜ்யத்தில் அவங்கள இஸ்ரவேலுக்கு போக வர சொன்னப்போ வராதனால 60 லட்சம் ஜனங்கள் செத்து போனாங்க. கானானுக்கு போக சொன்னார், போகல. கானானுக்கு போக வேண்டாம் சொல்லும்போது போனாங்க, அநேகர் செத்து போனாங்க. யூக்ரைனில் நீங்கள் நடந்த இந்த சமீபத்தில் நடந்த யுத்தத்தில் யூக்ரைனில் இஸ்ரவேலில் என்ன சொன்னாங்க? ஜனங்களை போக சொன்னாங்க. அநேகர் வந்தாங்க, இஸ்ரவேலுக்கு பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறத நம்ம எப்போதும் காது கொடுத்து சரியாக கேட்கணும். ஒவ்வொரு காரியங்களும் மிக துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ the return of Israelites are the last days. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது தான் கடைசி காலம். ஒரு தேசம், இஸ்ரவேல் என்ற தேசம், ஒரு இனம், யூதர் என்ற ஒரு இனம், எபிரேயர் என்ற ஒரு மொழி, எல்லாம் இன்றைக்கு எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் கடைசி காலத்தில்
இது ஏன் நான் கடைசி காலத்தை பற்றி பேசினால கொஞ்சம் இன்ஃபோ கொடுக்குறேன், அவ்வளோதான். இது என்னோட இது இல்லை, ஒரு இன்ஃபோ கொடுக்குறேன். அப்போ ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு மொழி வந்துருச்சு. ஸோ இதுதான் கடைசி காலம். அநேகர் இஜிப்ட்லேருந்து திரும்பி வந்தாங்க, நெகேமியா தலைமையில் திரும்பி வந்தாங்க, எஸ்ராவோட தலைமையில் திரும்பி வந்தாங்க, செருபாவின் தலைமையில் திரும்பி வந்தாங்க. இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இதுதான் கடைசி காலம். அப்போ கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம்னா இன்னும் நிறைய காலம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கடைசி நாட்களில் வாழ்கிற ஜனங்கள் நாம். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நாம். ஆகவே அதில் அநேக அடையாளங்களை, இஸ்ரவேலில் நடக்கிற ஒவ்வொரு அடையாளங்களையும் நீங்கள் பார்க்கும்போது, காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த கிருபையின் காலம் சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது. அப்படி இருக்க இந்த கிருபை நம்மை விட்டு எடுபட்டு போகாதபடிக்கு நாம் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என்று எபிரேயர் 12:28 சொல்லப்படுகிறது. அதாவது பயத்தோடும் பக்தியோடும் நீங்கள் ஒரு ஆராதனை செய்து நீங்கள் கிருபையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. யோனா புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருக்கலாம். யாராவது வாசிக்கணும்னா வாசிங்க. யோனா 2:8. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். யோனா சொல்கிற, யோனா புத்தகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். ஒரு பொய்யான மாயை. இந்த உலகம் ஒரு பொய்யான மாயை நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நிறைய பொய், பித்தலாட்டம், துரோகம், ஏமாற்றங்கள், நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இன்றைக்குள்ள ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்தின் மாயை தான் பற்றி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிருபையை பற்றி கொள்ளுங்க அப்படின்ட்டு. நீங்கள் கிருபையை பற்றி கொள்ளுங்க. உலகத்தின் மாயை நீங்கள் பற்றி கொண்டீங்களா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அதற்காக நான் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ உலக மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு கிடைக்கிற கிருபையை நாம் போக்கெடுத்து விடுகிறோம் என்றால், இழந்து விடுகிறோம் என்றால், அநேக பாவங்கள், மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டோமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றம் வரும், நிறைய பாவங்கள் வரும், மீறுதல்கள் வரும், நிறைய தப்புகள் நம்ம செய்வோம். அதனால் நம்ம என்ன செய்வோம்? கிருபையை அலட்சியப்படுத்திடுவோம். இப்படி செய்யறதுனால நம்மளுடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. நான் தான் இயேசு ஏற்றுட்டு பேப்டிஸெல்லாம் பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன, நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். வாட் யூ மீன் பை ரட்சிக்கப்பட்டுட்டேன்? ஒன்ஸ் யூ ஆர் சேவ், யூ ஃபார் எவர் யூ ஆர் சேவ்ட். அப்படியா? ஒரு தடவை நீங்கள் சேஃப் ஆகுனாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டா இல்லை, வாழ்க்கை முழுசும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அர்த்தமா? ரட்சிக்கப்பட்டுன்னு அர்த்தங்களா? ஒன்ஸ் சேவ் ஃபார் எவர் சேவ்ட்? கொஸ்டின் மார்க். நோ, அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சேவ் பண்ணணும், நம்ம ரட்சிப்பு அடைந்து கிருபையை பற்றி கொண்டு நம்ம ரட்சிப்போடு இருக்கணும்னு சொன்னாக்கா நமக்குள்ள ஒரு அனுபவம் வேண்டும். என்ன அனுபவம் தெரியுங்களா? மனம் திரும்புதல் அனுபவம் வேணும். மனம் திரும்புதல் அனுபவம் வேணும். இன்றைக்கி அப்படி தான் நிறைய கிருபையின் நீங்கள் டீச்சிங்லாம் பார்த்து கேட்டிருக்கீங்க தானே? கிருபையின் டீச்சிங்லாம். தட் மீன் ஒன்ஸ் யூ ஆர் சேவ், யூ ஃபார் எவர் யூ சேவ். நீ பழைய பாவம், நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், இனிமேல் செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்காகவும் இயேசு இறந்துட்டாரு. அதனால யூ ஆர் ஆல்வேஸ் சேவ்ட். வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். வஞ்சிக்கப்படாமல் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அப்போ என்றைக்கோ ஒரு நாள் நான் மனம் திரும்பிட்டேன்னா அது மனம் திரும்புதல் இல்லை. அன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பினீங்க, இன்றைக்கி ஒரு பொய் சொல்லிட்டீங்க, நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் அது உங்களுக்கு ரட்சிப்புக்கு இடையூறாக இருக்குமா இல்லையா? இடையூறாக இருக்கும். ஸோ ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல் இஸ் எ எவ்ரிடே ப்ராசஸ். ரிப்பெண்டன்ஸ் இஸ் எ எவ்ரிடே ப்ராசஸ். மனம் திரும்புதல் அது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நம்ம மனம் திரும்பி கொண்டே இருக்கணும். தேவனுடைய கிருபையை இழந்துட்டா, தேவனுடைய கிருபை நம்ம இழந்துட்டா, பாவ மன்னிப்பும் மனம் திரும்பலும் நம்மளுக்கு கிடைக்காது. தேவனுடைய கிருபை நம்ம இழந்துட்டா இந்த பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நமக்கு
கிடைக்காது. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம இந்த கிருபையை எப்படி செய்யணுமா? பற்றி கொள்ள வேண்டுமா? அந்த கிருபையை பற்றி கொண்டாதான் உங்களுக்குள்ள அந்த கன்விக்ஷன் வரும், அந்த மன திரும்புதலுக்கான அந்த உந்துதல் வரும். அந்த கிருபையை நம்ம பற்றி கொள்ளலைன்னா எப்படி வேணுமா வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளாக வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்குதா இது வரைக்கும் நான் பேசுறது? இல்லை ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறேன்னா? ஒரு ஆமேனேசன் சொல்லுங்கப்பா, அப்போ தானே எனக்கு தெரியும் நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்குதா இல்லையான்ட்டு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-17 ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதை எபிரேயர் Hebrews chapter 12 verse 15-17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாவை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கிருபையை இழந்து விட்டார். யார்? ஏசா. இந்த இடத்துல கிருபையை இழந்து போய்விட்டார். இந்த பூமியில் எதை வேணும்னா நம்ம இழக்கலாங்க. இந்த பூமியில் எதை வேணுமோ நம்ம இழக்கலாம். ஆனால் கிருபையை மட்டும் இழந்து போகவே கூடாது. கிருபை நம்ம இழந்தோமா, அசைவில்லாத அன்ஷேக்கபிள் கிங்டமான அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நம்மளால் போக முடியுமா? முடியாது. அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நம்மளால் போக முடியாது. ஏசாவை போல நாம் ஆகிவிடுவோம். ஏசாவை போல ஆகிவிடும். 17ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஏசா முதல்ல பசியில் சிவப்பு கூழுக்காக, ஏசாவோட கதை தெரியும் தானே? ஏசாவோட அண்ணன் தம்பிக்கிட்ட போயிட்டு சிவப்பு கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை ஆசீர்வாதத்தை அவன் கொடுத்துட்டான். அவனிடத்துல அவன் விற்று போட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்பா எனக்கு ஒரு சரியான பசியாக இருக்குது, இந்த கூழ் அவர் கலக்கிக்கிட்டு இருக்காரு. யார்? யாக்கோப்பு கூழ் கலக்கிட்டு இருக்காரு. நல்லா செக்கச்சேவேன்னு கூழ் பறக்குது. அங்கேருந்து ஏசா வராரு. அங்கேருந்து வேட்டையாடிட்டு ஏசா வர சரியான பசி. இனிமேல் அடித்து கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ பசியில் யாக்கோப்பிட கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்ட்டு. உடனே யாக்கோப்பு என்ன செய்கிறாரு? சரி, கூழை நான் உனக்கு கொடுக்குறேன், கொடுத்தா உன்னோட சேஷ்ட புத்திரத்தை எனக்கு விட்டு கொடுத்துறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டவனுக்கு இவர் என்னாரு? ஆமாம், பசியில் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன், சேஷ்ட புத்திரமா ஆசீர்வாதமோ என்னவா குடுறா, நான் அந்த கூழை வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூழை வாங்கி குடிச்சிட்டு தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை அவர் விற்று போட்டார். அதற்கு அப்புறம் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? விற்று போட்டுட்டாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அவர் இப்போ அவர் தேடி பார்க்கும்போது அது கிடைக்கல. அது மட்டும் இல்லை, வசனம் சொல்லுது, அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று பார்க்கிறோம். அப்போ மனமாறுதல், இந்த ரிப்பெண்டன்ஸ் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம அந்த கிருபை நிமித்தமாக தான் வரும். அந்த கிருபை இல்லைன்னா நமக்கு அந்த மனமாறுதல் வராது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையின் காலம் இருந்தது. ஏசாவின் வாழ்க்கையில் ஒரு கிருபையின் காலம் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையின் காலம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையின் காலம் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையின் காலம் இருக்கும். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு கிருபையின் காலம் இருக்கும். அந்த கிருபையின் அளவு கூட இருக்கும். அப்போ ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? கிருபை மேல் கிருபை கொடுத்துக்கிட்டு இருக்காராம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்வதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்காங்க. எனக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொள்வது நான் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்கு. அப்படி யாராவது இருந்தால் கை தூக்குங்க, உங்ககிட்ட நான் படிச்சுக்க விரும்புகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையின் காலம் இருக்குது, ஒரு கிருபையின் அளவும் இருக்குது. ஆனால் யோவான் 1:16 சொல்லப்பட்டிருக்கு,
அவருடைய பரிபூரணத்தினால், யாரோட பரிபூரணத்தினால்? தேவனுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று செய்கிறது. அவருடைய கிருபையினால தான், அவருடைய பரிபூரணத்தினால தான், அவருடைய சம்பூரணத்தினால தான் நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நீதினால் அல்ல, நம்முடைய தகுதியினால் அல்ல, நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுனால அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டல, அவரும் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்ம அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபை இருக்கும் வரையில் நம்ம இடத்துல மனம் திரும்பக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாகும். அந்த கிருபை இல்லைன்னா நம்ம மனம் திரும்ப மாட்டோம். இன்றைக்கி ஒரு தவறு செய்துட்டோம், அந்த தவறு செய்யும்போது ஒரு கன்விக்ஷன் வருதா இல்லையா, ஒரு குற்ற உணர்வு வருதா இல்லையா? அது எப்படி வருது? எல்லாருக்கும் வருதா? இல்லையே. எத்தனை பேர் கொலை செய்கிறாங்க, எத்தனை பேர் போய் களவாடுறாங்க, எத்தனை பேர் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் வரலையே, அந்த குற்ற உணர்வு வரலையே. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டவர்கள் மட்டும் அந்த கிருபையை, அந்த கன்விக்ஷன், அந்த குற்ற உணர்வு வருது. அப்போ அந்த குற்ற உணர்வு வர்றதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? மனம் மாறுறோம், மனம் திரும்புகிறோம். அப்போ இந்த மனம் மாறுதல் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு அபியாசமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் அது ஒரு சம்பவமாகவே இருக்கும். தாவீது அப்படி தானே போயிட்டு மனம் பாவம் செய்த பொழுது அவர் போய் மனம் திரும்பினார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த கிருபை இருக்கிறனால தான் நம்மளை மனம் திரும்பிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கிருபை இல்லைன்னா நம்ம மனம் திரும்ப மாட்டோம். நிறைய பாவங்களுக்குள்ளாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், பாவத்துக்குள்ளேயே தான் செத்துக்கிட்டு இருப்போம். அந்த உளையான சேற்றில் நம்ம மூழ்கிட்டு தான் இருப்போம். தூக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நல்லவர். அந்த உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய கிருபையினால் நம்மை நிலைநிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த கிருபை இல்லாததுனால மனம் மாறுதல் நமக்கு கூடாத காரியம். அந்த கிருபை இல்லைன்னா நம்ம மனம் மாறவே முடியாதுங்க. நம்ம ஆண்டவர் முன்னுக்கு இப்படி உட்காரவே முடியாது. குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் குற்ற உணர்வில் செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஆண்டவரை அறியாதனால அந்த குற்ற உணர்வு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்து கொண்டே இருக்குது. நமக்கு அந்த கிருபை இருக்கிறனால ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமா, ஒரு தவறு செஞ்சிட்டோமா, ஒரு மீறுதலுக்குள்ளே போயிட்டோமா, உடனே ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரே, அப்பா நான் தவறு செஞ்சிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரிஞ்சு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, அவருடைய ரத்தம் என்ன, உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க, இனிமேல் இந்த பாவத்தில் நான் வாழ மாட்டேன், இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இந்த தப்பு செய்ய மாட்டேன், இந்த மீறுதலுக்குள்ளே நான் போக மாட்டேன். உடனே மனம் திரும்புகிறோம். ஏன் அந்த மனம் மாறுதல் வருதுன்னா அந்த கிருபையினால தான். ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த கருணையினால், அதனால தான் நம்ம மனம் மாறுதலுக்குள்ளாக வர்றோம். ஸோ இப்போ இருக்கிற டைம் திஸ் இஸ் த கிரேஸ் டைம். திஸ் இஸ் த கிரேஸ் டைம் பிஃபோர் இட் எண்ட்ஸ் ரிப்பென்ட். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் இதுதான் கிருபையின் காலம். அப்போ இந்த கிருபையின் காலத்தில் நானும் சரி, நீங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் ஒரு அனுபவமாக மாறணும், மனம் மாறணும். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிலையும் நம்ம மாறிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்புவதற்கென்று ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது எப்படி அவர் கொடுக்குறாருன்னா, எபிரேயர் 10:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 10:5 கடைசியாக இந்த வசனத்துக்கு நான் போகிறேன். எபிரேயர் 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்போ இந்த கிருபை நிமித்தம் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது எப்படி போகணுமா, பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு போய் கொடுத்து, ஆண்டவரே இது நீங்கள் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த ஒரு புறாவை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், அதை கழுத்தை வெட்டி ரத்தம் கொடுத்துட்றேன், நான் இந்த பாவத்தை, இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து வந்திருக்கிறேன், அதை பலி செலுத்தி நான் அதை நிவாரண பலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லஞ்சமாக ஒரு 10,000 ரிங்கிட் கொடுக்குறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பலியையும் காணிக்கையும் அவர் விரும்பவில்லையாம். பலியையும் காணிக்கையும் அவர் விரும்பவில்லையாம். அப்போ அவர் என்னத்தை விரும்புகிறாரு? இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார்? ஒரு சரீரத்தோடு வந்தார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு.
இந்த சரீரத்தை கொண்டு நீ உன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. இந்த சரீரத்தை நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை உண்மையில் எப்பொழுதும் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட டைட்ஸை கேட்கலங்க, நம்முடைய காணிக்க ஆஃபரிங்கை கேட்கல. சண்டே எவ்ரி சாட்டர்டே சர்வீஸ்க்கு வந்துட்டு போகிறது ஓகே, ஒவ்வொரு வாரமும் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. ப்ரே மீட்டிங்க்கு ஒவ்வொரு வாரமும் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. இவைகளை தேவன் விரும்பலை. உங்களுடைய சரீரத்தின் மூலமாக நீங்கள் பயத்தோடும் பக்தியும் செய்கிற ஆராதனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆராதனை தேவன் விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆராதனையை தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம முதல்ல யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்குறோம்? உலக பிரகான காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஏன்னா நானும் வேலை செஞ்சுவேன். ஒரு எக்ஸாம்பிள், எவ்வளோதான் சீக்கிரம் இருந்தாலும் வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்களா? பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். ஏன்னா நான் போகிறேன், எவ்வளோதான் சீக்கிரம் இருந்தாலும் வேலைக்கு ஓடணும். ஏன்னா மாதம் கடைசியில் சம்பளம் வரணுமே. சம்பளம் வந்தால் தானே வாழ முடியும், இது அந்த மாதத்தை ஓட்ட முடியும். நம்ம ஓடிடுவோம். ஆனால் இது தவிர்க்க முடியாது தான். சில சமயத்தில் நம்ம ப்ரே மீட்டிங்க்கு ஏன்னா சில நேரத்தில் இப்போ இருக்கிற நிலையில் யாருக்காச்சும் ஒரு ஆள் சீக்கு வந்துருச்சுன்னா சேர்ச்சிக்கெலாம் வந்துடுமா, மற்றவங்க விரும்பி அதெல்லாம் வந்துடும் சொல்லிட்டு வராமல் இருக்கிறோம். ஓகே, எக்ஸப்ஷனல். ஓகே, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ நம்ம போயிட்டு டைம் பிரகாரம் போய் கிளாக்கின் மிஷன். எஸ் சார், ஓகே. பஞ்ச் கிளாக் அங்கே வச்சுருப்பாங்க. 8 மணிக்கு போய் பஞ்ச் கிளாக் தட்டணும். இல்லைன்னா அது க்ரீன் ஆகிடும், இல்லைன்னா ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரெட் ஆகிடும். ரத்தம் கசியும், ஏன்னா சம்பளம் வராது. ஓகேவா? அதெல்லாம் கணக்காக செய்வோம். ஆனால் சபைக்கு வர நேரத்தையும் சபைக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நோய்வாய்ப்பட்டிருந்தால் அது ஒன்றும் சொல்ல முடியாதுலாம், அது எக்ஸப்ஷனல். நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடும்போது நம்ம வசனம் சொல்லுகிறது, நீ ஆண்டவருடைய ராஜ்யம், சீக் த கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட். அப்போ தேடும்போது எல்லாம் உனக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். நாம் உலகத்துக்கு உள்ள காரியங்களை போகும்பொழுது ஆண்டவர் எப்படி கூட்டி கொடுக்குறாரு, குடிக்க முடியும்? ஆண்டவர் யோசிக்கணும்ல, நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் யோசிப்பார்ல, என் காரியத்தெல்லாம் விட்டுட்டு நீ உலக காரியத்துக்கு போகிற, ஆனால் உனக்கு நான் கூட்டி கொடுக்கணும். அப்படி கூட்டி கொடுக்கலையா, ஆசீர்வாதம் வரலையா, ஒரே கம்ப்ளைண்ட், முறுமுறுப்பு, கம்ப்ளைண்ட், கிரம்பிள்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சரீரத்தை, இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை அவருக்கு உரிய ஒரு பலியாக அவர் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ எல்லாவற்றையும் ஆவி ஆத்ம சரீரத்தில் உள்ள எல்லாவற்றையும் மறுபடியும் அப்படியே போய் சரண் அடைஞ்சிடணும். அப்படியே தொப்பக்கட்டின்னு விழுந்துட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் படிப்பு, என் வேலை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆண்டவரே, இதுவே என்னுடைய ஜீவ பலியாக உங்கள் இடத்துல ஒப்படைக்கிறேன். நீங்கள் இனிமேல் பார்த்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு ஒப்படைக்கணும் ஆண்டவர் இடத்துல. அந்த மாதிரி செய்யும் பொழுது தான் ஆசீர்வாதம் நமக்கு வரும். அதே நேரத்தில் இந்த சரீரத்தில் நம்ம என்ன செய்யணுமா, பயத்தோடும் பக்தியோடும் நிறைந்த ஆராதனையை நம்ம செய்யணும். அப்போ ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும்னா தேவனுடைய கிருபை நம்மளுக்கு இருந்தால் தான் அந்த ரட்சிப்பு நம்மளோட இருக்கும். விளங்குதுங்களா? அப்போ அந்த கிருபையை நம்ம பற்றி கொள்ளணும். இப்போ ஒரு அம்மாவும் ஒரு மகளும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு மகனோ அப்பாவோ மகனோ இல்லை அப்பா அம்மாவோ மகளோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து ஏற்படுது. அம்மாவோ இல்லை அப்பாவோ பிள்ளை திரும்பி ஒரு அம்மாவே எடுத்துக்கோமா, எனக்கு 2 கதை சொல்லிக்கிட்டு. அப்போ அம்மாவை வச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ஆபத்து வருது. அம்மா பிள்ளையை பார்த்துட்டு பரவாயில்ல, அது என்ன ஆபத்தாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ, நான் வரேன், நான் போயிடுறேன்ட்டு போகிறாங்களா? என்ன செய்வாங்க? எதுவாக இருந்தாலும் தன் மகளுடைய கையை பற்றி கொண்டு எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் இயேசு நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இயேசு அப்படி தான் நம்மளுக்கு செய்துக்கிட்டு இருக்காரு. இந்த உலகம் பொய்யான மாயை நிறைந்த உலகம். இந்த உலகம் மிகவும் பயங்கரமான உலகம். இந்த உலகத்தில் நிறைய காரியங்களுக்கு நீ போராடணும், நீ கஷ்டப்படணும். ஆனால் நான் உன் கையை பற்றி கொள்கிறேன்.
நான் உன் கையை பற்றி கொண்டு உன்னை அசைக்க முடியாத அந்த ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறதுக்கு பிரயாசத்தோடு நான் போய்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? என் கிருபையை பற்றிக்கொள். நான் செய்கிற அந்த அன்பை, அந்த கருணையை நீ பற்றிக்கொள். நீ பற்றி கொண்டு என்னோடு தொடர்ந்து வா. அப்படி நீ தொடர்ந்து வரும் பொழுது கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பட்சிக்கிற அக்னியாக இல்லை, அவர் அன்புள்ள தேவனாக இருந்து நம்மளை காத்து வழி நடத்துவராக இருக்கிறார். அப்போ யாருக்குங்க இந்த ஸ்லாக்கியம்? உங்களுக்கும் எனக்கு தான் இந்த ஸ்லாக்கியம். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த ஸ்லாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க? எத்தனை பேர் வெளியில் இந்த ஸ்லாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க? அப்போ இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம எவ்வளோ நன்றி அறிதலோடு தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்யணும். நம்ம மனசு சந்தோஷப்படுறதுக்காக இல்லை, நம்ம எதையாவது சாதிக்கிறதுக்காக இல்லை, நம்முடைய பெருமைக்காக இல்லை. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யணும். அது ஆராதனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று அதை செய்யணும். பயத்தோடு செய்யணும், பக்தியோடு செய்யணும், ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனையை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடையணும், அவர் பூரிச்சு போகணும். நம்ம பூரிச்சு மற்றவங்க நம்மளை பூரிக்கிற மாதிரி பேசுறதுக்கு பெருமை சேர்த்துக் கொள்வதற்கு அல்ல. எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யணும், பயபக்தியோடு செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அலட்சியமாக இருக்காதபடிக்கு, தேவன் நமக்கு கொடுத்த கிருபை அலட்சியமாக இல்லாதபடிக்கு, எப்படி எம்மாவு பட்டணத்தில் அந்த அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததோ, எப்படி அவங்க துக்கமுள்ளவர்களாக இருந்தாங்களோ, அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில், நம்ம சம்பாஷித்து போய் கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த வல்லமை நம்மோடு கூட இருக்குது. அவர் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இனி துக்கமுடைந்த முகத்தோடு நான் இருக்க தேவையில்லை. எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொள்வார். ஏனென்றால் என் நீதியினால் அல்ல, என் தகுதியினால் அல்ல, நான் நல்லவள் என்றதனால் அல்ல, நான் நல்லவன் என்பதால் அல்ல, அவருடைய மகாபரிய கிருபையினால அவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்து என்னை அறிந்து கொண்டார். ஆகவே அந்த கிருபையை நான் பயபக்தியோடு, அந்த கிருபையை நான் உண்மைத்துவமான உண்மையான உத்தமமான பரிசுத்தமான ஆராதனை செய்து அந்த கிருபையை நான் பற்றி கொண்டு நான் போகும் பொழுது அசைவில்லாத ராஜ்யத்தை நான் சந்திப்பேன். அந்த விசுவாத ராஜ்யத்துக்கு நான் போவேன். இன்றைக்கி நம்ம போய் ஒருத்தர் போடுங்க, நீங்கள் ஏன் கிறிஸ்தவங்களாக இருக்கு, நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், எனக்கு அது முக்கியம் இல்லை. இன்றைக்கி ஏங்க நீங்கள் கிறிஸ்தவங்களை நான் பரலோகம் போகணும், அதை விட எனக்கு என்ன முக்கியம்னா நான் இயேசுவோடு வாழணும். இப்போ வாழும்போதே நான் இயேசுவோடு வாழணும். பரலோகம் அதுக்கு அது அப்புறம். இன்றைக்கு வாழும்போதே நான் இயேசுவோடு வாழணும். டோன்ட் வாக் இன் த லா ஆஃப் த ஃப்ளஷ், walk in the law of spirit. உங்கள் ஃப்ளாஷில் சரீரப்பிரகமான எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்து, சரீரத்தை ஒப்பு கொடுத்து சரீரப்பிரகமான ஒரு உலக வாழ்க்கை வாழ வேண்டாம். அது நம்ம அசைவில்லாத ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை we live in the law of the spirit. ஸ்பிரிட் என்ன சொல்கிறது? எந்த ஸ்பிரிட்டு? ஹோலி ஸ்பிரிட்டு. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை பிடித்து கொண்டு அதை அந்த வழியில் போகணும். சில நாட்களாக நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நிறைய ஏமாற்றங்கள், அதில் நிறைய ஏமாற்றங்கள், கோபங்கள், நிறைய காரியங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் ஒன்று தான் சொல்வேன், அவுட் யூ கோ சேட்டன். ஐ வாண்ட் டு வாக் இன் த லா ஆஃப் த ஸ்பிரிட். ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் இன் த லா ஆஃப் த ஃப்ளஷ். சரீரபூர்வமாக நான் எதையும் சிந்திக்க விரும்பலை, எதையும் நான் போட்டு அழட்டிக்க விரும்பலை. பட் ஐ வாண்ட் டு வாக் இன் த லா ஆஃப் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு அதன் பிரகாரமாக நான் நடக்க விரும்புகிறேன். அப்படி சொல்லி நீ நடக்க பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக வரும். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் நாம் அனைவரும் போய்கொண்டிருக்கிறோம், அந்த அனுபவத்தில் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ ஆயத்தப்படுகிற ஜனமாக நம்ம மாறணும். ஆயத்தப்படணுங்க, இப்பயே ஆயத்தப்படணும். ஒவ்வொரு காரியங்களும் பாருங்கள், மனித காப்பிலே இருக்காதீங்க. மனித காப்பு தள்ளி கொஞ்சம் அடுத்த காரியங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் நான் எப்போதுமே சொல்வேன், இஸ்ரவேலை கண்ணோக்கி நீ பார்த்து கொண்டே இரு. நீங்கள் இஸ்ரவேலை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்கன்ட்டு, எந்த நிலையில் நீங்கள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஓகே, நான் முன்ன படித்தது ஓசியாவில் படித்த மாதிரி அவர்கள் அஞ்சிக்கையாக திரும்பி இஸ்ரவேலுக்கு வராங்க. இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். ஆகவே நம்ம ஆயத்தப்படணும். இப்போவே நம்ம பட்டாதான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த உயிர் தெளிந்த வல்லமை நம்மளோடு இருக்குது. நம்மளோடு அவர் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் இருக்கிறாருன்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ஹல்லேலூயா. நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குற ஒரு வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே சுவாமி, நன்றி அப்பா. அப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மட்டும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதற்காக கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, துக்கித்து ஆண்டவரே சுவாமி, மனக்கண்கள், எங்களுடைய இருதயங்கள், சிந்தனைகளை எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையில, மறைக்கப்பட்ட நிலையில் ஆண்டவரே நாங்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே, உயிர் தெளிந்த வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில அவர் எங்களோடு கடந்து வருகிறார், எங்களோடு கூடவே வருகிறார் என்று உணர்ந்து ஆண்டவர் அப்பா, மற்றவர்களை போல நாங்கள் துக்கித்து இராதபடிக்கு ஆண்டவர் அப்பா, துக்கம் அடைந்தவர்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் சுவாமி, ஆண்டவர் உங்களுடைய கிருபையை ஆண்டவர் அப்பா நாங்கள் பயத்தோடும் ஆண்டவரே, பக்தியோடும் ஆண்டவர் அப்பா நாங்கள் பற்றி கொள்ளவும் ஆண்டவரே, உமக்கு நல்ல ஒரு ஆராதனை ஆண்டவரே, கர்த்தருக்கு உகந்த ஒரு ஆராதனை செய்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு ஆண்டவர் அப்பா இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஆயத்தப்பட்ட ஜனமாக ஆண்டவரே எங்களை நான் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அப்பா, அதை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்பா. வார்த்தையில் கொண்டு நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரை. நிச்சயமாக இந்த வார்த்தையை ஒவ்வொரு உள்ளத்தையும் கொண்டிருக்கும் ஆண்டவர் அப்பா. இந்த வார்த்தையை அவருடைய வீட்டில் போய் ஆண்டவரை அதை அசைந்து கொண்டு அதை மீண்டுமாக யோசித்து ஆண்டவர் சுவாமி அதை குறித்து தன்னோடு ஆண்டவர் என்ன பேசுறாரு, ஹோலி ஸ்பிரிட் நம்பர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு என்ன பேசினார் என்று ஆண்டவர் சுவாமி அதை அசைப்போடு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த உற்சாகத்தையும் ஆண்டவரை அப்பா நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, இந்த வேளையில வந்திருக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில வந்திருக்காங்க என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அப்பா. பலவீனங்கள், நோய்கள், போராட்டங்கள், சவால்கள் ஆண்டவரை, அநேக ஏதாவது பாவங்கள் ஆண்டவரை, மீறுதல்கள், தவறுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை சகலத்தையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சரணடைந்து ஆண்டவர் அப்பா இந்த வேளையில ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையை, ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஆண்டவர் அப்பா ஒரு ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உலக பிரகாரமான காணிக்கைக்கும் பலிக்கும் அல்ல ஆண்டவர் அப்பா, பட் லார்ட் ஆஃப் ஃபாதர் காட் உண்மையான ஆண்டவர் ஜீவ பலியான ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜீவ பலியாக தங்களை அர்ப்பணித்து சரணடைய செய்து ஆண்டவரை அவர்கள் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையில் ஆண்டவரை உங்களோடு ஆண்டவரை அவர் நடக்கவே ஆவியானவரை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை, வழி நடத்துங்க ஆண்டவரை. நன்றி தகப்பனே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.